ஐயா கும்பிடு குருசாமியின் தீபாவளி வாழ்த்து. ஸோ ஹே கைஸ், வெல்கம் பேக். இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் ரியாக்ஷன்ஸ். செத்த சேனலுக்கு கொஞ்சம் உயிர் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஸோ எஸ், பரம்பரை இதே பொரிய வைக்கிறீங்களே, இன்னுமாடா நமக்கு போகாம இருக்குது. போகலாம். ஏசி அதனால உனக்கு ஏசி போட்டரும், நான் ஏசி இல்ல அதனால எனக்கு ஏசி போட தரும். அவ்வளவுதான் உனக்கு எனக்கு வித்தியாசம். சஸ்பெண்ட் பண்ணுவியா, டிஸ்மிஸ் பண்ணுவியா, பண்ணிக்க. 5000 ரூபாய் இருந்தா காய்கறி கடை வைப்பேன், 50000 ரூபாய் இருந்தா மளிகை கடை வைப்பேன், 5 லட்சம் இருந்தா டிபார்ட்மெண்ட். உண்மையாவே வந்துட்டு போலீஸ் வந்து ரீல்ஸ் பண்றாங்களா இல்லை ஏதாவது ஷூட்டிங் ஸ்பாட்ல ஏதாவது செட்டு போட்டு ட்ரை பண்றாங்களான்னு தெரியல. என்ன ஜோக் காட்டுறீங்களா? நீதான் மீராவா? அவனை போய் அடிச்சிருக்க. ஒரு வருஷமா நாங்கெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அவனை பாத்திருக்கியா? இவ்வளவு ஸ்மார்ட்டா அழகா இருக்கா. நீங்க யாருன்னு பாக்கிறதுக்கு ஆர்வமா இருக்கீங்கல்ல, நானும் அவன் நான் அவன் கண்ணை பார்க்கவே காலேஜ்க்கு வருவேன் தெரியுமா? உண்மையாவே அவன் அவ்வளோ அழகா இருக்கானா என்ன? ஓகே, கியூட்டா இருக்காரு கைஸ். இது ஒரு பேஜ்ல உள்ள வீடியோஸ்லாம் போய் பார்த்தேன், எல்லாமே இந்த மாதிரி ஹோல்சமா ஜாலியா இருந்துச்சு. ஸோ எஸ், நீங்களும் போய் பாருங்க. யாரு? சேலம் சேகர் 286. ஓகே. My aim is to become a successful person in the future. ரியல். எல்லாருக்குமே ஒரே எய்ம் தாங்க. இந்த வருஷத்தோட அடுத்த வருஷம் பெட்டரா இருக்கணும் அப்படிங்கிறது. ரெசல்யூஷன்லாம் சரி. Bros got a creating history. என்னடி இது? இதுக்கு எதுக்குடா இப்படி ஒரு பாட்டு போடுறீங்க? மச்சான், நான் உன்னை சொல்றேன், அதை அப்படியே நினைச்சு பாக்குறியா? என்ன ஒரு தீவிரவாதி கத்தி முனையில வச்சிருக்கான். அப்புறம் என்னை காப்பாத்த உனக்கு ஒரே வழி தான் இருக்கு. உனக்கு முன்னாடி 2 சேர் இருக்கு. ஒரு சேர்ல மூடு எடுத்த தாத்தாவும் இன்னொரு சேர்ல கேக்கும். இப்போ ஒரு சேர்ல நீ உட்காரணும், இன்னொரு சேர்ல இருக்கிறத வாயில எடுக்கணும். எதுல உட்காருவ, எதை வாயில எடுப்ப? What the hell? சரி, கமெண்ட்ல படிப்போமா? வெரி சிம்பிள். ட்ரெஸ்ஸோட இருந்ததால தாத்தா சேர்ல உட்காந்து கேட்கல, வாயில எடுத்தோம். அப்போ ட்ரெஸ் போட்டிருந்தாலும் நீ போய் ஒரு லேப்ல போய் உட்காருவேன். சரி, ஓகே. அப்படி உன்னை காப்பாற்றணும்னு அவசியம் இல்லை. நானா அதான் செய்வேன். எதுக்கு அந்த இன்னொரு செருப்பு அடிச்சா மாட்டுறதுக்கான ஒரு ப்ராபபிலிட்டி இருக்கு. அப்ப நம்ம இங்க வந்து ஒரு ஜீனியஸா திங்க் பண்ணணும். நானா இருந்தா என்ன பண்ணிருப்பேன்? பக்கத்துல ஏதாவது ஒரு கல் இருந்துச்சுன்னா அதை எடுத்து ட்ரை பண்ணிருக்கலாம். இல்லைன்னா ஒரு குச்சியோ கம்போ அதை வச்சு ட்ரை பண்ணிருக்கலாம். வேர்ல்டு ஃபுல்லா ஸ்டூபிட்ஸ் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. என்ன மாதிரி ஜீனியஸ் கொஞ்சம் பேர் தான் இருக்கீங்க. Skip. But when does this game get fucking good? கைஸ், இந்த பிளாங்கெட் எங்க வீட்டுல இருக்கு. வீட்டுல இதே கோவிந்தராஜா பிளாங்கெட் இருக்கு. உங்க வீட்டுல இருக்கா? மேல் வீட்டுல இருக்கு, கீழ் வீட்டுல இருக்கு. மேல் வீட்லயும் இருக்கு, கீழ் வீட்லயும் இருக்கு. உங்க வீட்டுல இருக்கணும்ல. Disrespect, you better follow up with hands. Losses to the neck, but now I'm trophied up. I'm saying like, bing, bop, boom, 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 bop, bam. அவன் சொல்ல போனா பீக் பாடி, செம சடனா இருப்பாரு இதுல விக்டர் கேரக்டரு. ஆனா வந்து இந்த மாதிரி ஹேர்லாம் எதிர்பார்க்காதீங்க. அதெல்லாம் இந்த ஏதோ அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் போட்டு ஃபிக்ஸ் பண்ணாதான் அப்படி நிக்குமே தவிர நமக்கு நார்மலா அப்படி நிக்காது. சில பேருக்கு வந்துட்டு இந்த ஹேர் டைப் ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ்ல இருக்கும். அவங்களுக்கான செட் ஆகலாம். ஒரு தடவை வளர்த்து பாருங்க. நாங்க இந்த அளவுக்கு வளர்த்தா இந்த மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைல் ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னமோ சில்வர் ஜூப்ளி ஒரே அடியில் நொட்டிட்டு போயிடுச்சு தம்பி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ப்ரோ கமெண்ட் பண்ணிருக்காரு, உங்க ஆளுக்கு ஃபோன் பண்ணி பிரேக்கப்னு பிராங்க் பண்ணுங்க ப்ரோ. செஞ்சிடுவோம். என்ன வயசு பாகுது இருக்கு. ஹலோ, அவனு சொல்லணும் உங்ககிட்ட. எங்க வீட்டில் நம்ம லவ் பண்றது தெரிஞ்சிச்சு. நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம்.
இல்லை எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சு, நான் பிரேக்கப் பண்ணலான்னு இருக்கிறேன். பிரேக்கப் பண்ணிடலாம். இல்லை எனக்கு வீட்டில் பிரச்சனையாக இருக்குது, நான் இனிமேல் பண்ணுற மாதிரி இல்லை. நான் உன் நம்பரையும் இல்லை கைஸ், இது என்னதான் வந்துட்டு ஒரு ஸ்கிரிப்டடாக இருந்தாலும் இப்போ ரியல் லைஃப்லேயே வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா நடக்குது. சின்ன சின்ன பசங்க வந்துட்டு இந்த மாதிரி படத்தையோட அப்போ அந்த டைமில் லவ் பண்ணாதான் கெத்து அந்த மாதிரிங்கிற விஷயத்தில் வந்து நம்ம நிறையா பார்க்குறோம். ஆனால் இதெல்லாம் பார்க்குறப்போ வந்துட்டு ஐ ஜெனுவன்லி ஃபீல் சேட் அபவுட் இது இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்துட்டு பார்க்குறப்போ. சரி ஓகே, ஸ்கூல் லவ்ஸ் மெமரிஸ். ஆனால் வந்து இந்த சின்ன வயசுலேயே இவ்வளோ அட்வான்ஸாக போகிறது நல்லது கிடையாது. ஸோ அதை தான் நான் சொல்ல வரேன். அந்த வயசை மீறி ஒரு விஷயம் பண்ணுறது இருக்குல்ல, ஸோ அது வந்து இந்த ஜென்ரேஷனில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தோணுது. Walking slow-mo in my golden sparrow. இந்த வீடியோ வச்சு கிட்டத்தட்ட ஒரு 100 ரீல்ஸ் போட்டிருப்பாரு கைஸ். எஸ், ஆனால் ஒரு ஹோல்சமான ஒரு கொலாப் தான் கைஸ். ஜாலியாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. வித் ஜேகே யூடியூபர் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணுறாரு. பார்க்க அருமையாக இருக்கு கைஸ். இதை ட்ரை பண்ணலாம், மஜாவா இருக்குன்னு நினைக்கிறேன். ஜாலியா இருக்கு, இதை பார்க்கறதுக்கே ஜாலியா இருக்கு கைஸ். சேட் ஓ பை. ஒரு கதை சொல்லிட்டா சார். வேணாம் சார். ப்ரோ யூடியூபர் ஸ்மைல் பண்ணுங்க. சீசன் 2 எபிசோட் சத்திட்டு போங்க ப்ளீஸ். அங்க வர தனியாக வந்து புலம்பிட்டு இருக்கிறாங்க. அப்பெல்லாம் சிரிக்கூடாது. எல்லா நேரத்துலையும் எல்லா எண்ணத்தையும் எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு இருக்க முடியாது. இந்த மாதிரி அவங்களுக்குள்ள அவங்களே பேசிட்டா ரிலாக்ஸ் ஆயிடுவாங்க. ரியல் நைட்டு உங்ககிட்டயே பேசி பாருங்க, ஒரு கான்வர்சேஷன் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைக்கு உங்ககிட்டயே சொல்யூஷன் தேடுங்க, கண்டிப்பா கிடைக்கும். பட் இப்போ நான் வந்து 4வது ஒரு ஆர்டிஸ்ட் கூட ஒர்க் பண்ணுறேன். அவர் பேர் கெளுத்தி. அவரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு எனக்கு தெரில. ஸோ இப்போ உங்களுக்கு கெளுத்தி தெரியலனாலும் ஃபியூச்சரில் உங்களுக்கு கன்ஃபார்மாக கெளுத்தி யாருன்னு தெரிய வரும். கண்டிப்பா ப்ரோ, கெளுத்தி வெல்த்தியா வருவாரு. மஜாவா இருந்துச்சு பாட்டு. ஸோ எஸ் ப்ரோ மாஸ். இத பாரு ஏதோ இந்த மீன் இருக்குல்ல, இந்த மீனா. ஐயோ சுனாமி வரப்போகுதுடா, உலகம் அழிய போகுதுடா, பூகம்பம் வரப்போகுதுடா, நிலநடுக்கம்லாம் வரப்போகுதுடா. போச்சு அவ்வளோதான். அண்டர் வாட்டர்ல இந்தியா அளவுக்கு ஒரு பெரிய மிருகம் இருக்காண்டா, அது பேர் லீவி ஏத்தனாண்டா, வெளியே வரப்போதாண்டா, உலகம் அழிய போதா. என்னடா பண்ணுவேன்? இந்த மீன் ஆகி போகுது, அதுக்கு எதுக்குடா? எம்ஜி நாளா வீடியோ போட்டிருந்தாரு. இவன் ஒரு சில்வர் ஃபிஷ் மாதிரி இருக்கான். ஸோ அது வந்து வந்துச்சுன்னா உலகம் அழிய போகுது. உலகமே அழிஞ்சாலும் சைடு எக்ஸஸ பாக்குறத விட்டுறாதீங்கப்பா. நான் யாரோடையும் சண்டை போட விரும்பல, அதான் சாரி சொல்லிட்டேன்ல. நீங்க உங்க வேலையை பாருங்க, நான் என் வேலையை பார்க்கிறேன். ஆரோக்கியமா சந்தோஷமா மன நிம்மதியோட இருக்கு. ஆரோக்கியமா சந்தோஷமா மன நிம்மதியோட வாழ கத்துக்கோங்க. என்னன்னா அந்த டைம்ல வந்துட்டு நம்ம அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்றோம் அந்த கேம்ல அப்படிங்கிற கில்ட் இருக்காது. ஆனா இப்போ வந்து இந்த மாதிரி விஷயத்துலலாம் டைம் ஸ்பெண்ட் பண்றப்போ தயவு செஞ்சு போன் பார்க்காதப்பா, இதுலலாம் வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணாதப்பா அப்படிங்கிற ஒரு கில்ட் வந்துட்டு ஃபார்ம் ஆகுது. ஸோ அது நல்லது, அது ஒரு நல்ல விஷயம் தான். எல்லாரும் ஸ்க்ரீன் டைம் கம்மி பண்ண முயற்சி பண்ணுங்க. அண்ணனுக்கு டைம் வந்துருச்சு, டைனோசர்ஸ் எந்திரிச்சு, அந்தரத்துல குண்டு வீச்சு, இந்த குண்டை தூக்கி என் தள்ள வீசுங்க. குண்டு விழுந்துருச்சுப்பா. அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களை கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். இப்போ கிளம்புறேன். நன்றி, வணக்கம். அந்த சைட்லலாம் டச் ஆகிட்டே இருக்கு, கடுப்பாக இருக்கு. ஸோ ஆமாம், இதெல்லாம் இதுக்கு பார்க்க சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி, ஓகே, பாய்.